கர்நாடகா ஸ்பெஷல் அவரைக்கால தோசை, மொச்சக்கொட்டையை வச்சு செஞ்ச தோசை. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, கடுகு கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் வறுபட்ட உடனே பச்சை மிளகாய், இஞ்சி, ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க 2, 3 நிமிஷம். இது கூட ஒரு 3/4 கப்பு மொச்சக்கொட்டை, முடிஞ்சதுன்னா வெளியில் இருக்கிற பச்சை தோலை கூட எடுத்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அடுப்பை கம்மி பண்ணி மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வெந்தா போதும், ஒரு 3/4 பங்கு. இது கூட சோம்பு கீரை கிடச்சதுன்னா சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு வதங்கின உடனே அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சம் தேங்காய் பூவும் சேர்த்து கலந்துட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ தோசைகள் காஞ்ச உடனே ஒரு கரண்டி தோசை மாவு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்கை மேலே இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நிறைய சேர்த்துக்கோங்க. கையால் தட்டிக்கோங்க, நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுப்பை கம்மி பண்ணிடுங்க. இப்போது எண்ணெய் கொஞ்சம் சுற்றி விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ 2 நிமிஷம் பொறுத்து திறந்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குண்டாக செஞ்சுக்கோங்க தோசை, இல்லைன்னா பிஞ்சு போய்டும் லேசாக செஞ்சிங்கன்னா. 2 பக்கமும் நல்லா வெந்தோடனே அடுப்புலேருந்து எடுத்துடலாம். தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.